வீடியோவில் நான் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. ஸோ நாம் இப்போ சீக்கிரமாக வேலைக்குள்ளே ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ ரொம்பலாம் பேச போகிறதில்ல, ஏன்னா நான் ஜோக் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பண்ணிகிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். நான் இப்போது இந்த இடத்துல கம்மா சைட்லலாம் கம் அப்படியே போடுறேன். போட்டுட்டு இந்த மாதிரி 2 சைடும் எடுத்து விட்டு மடிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு மோஸ்ட் ஆஃப் தம்க்கு நிறைய பேப்பர்ஸ் பிளெண்ட் அப் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் பண்ணுறதே ஒரு சிம்பிள் வே. சிம்பிள் வே. என்கிட்ட பஞ்ச் மிஷின் இருக்குது எங்கள் அம்மாது. எங்கள் ஸ்கூலில் எங்கள் அம்மா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ஸ்கூல்லேருந்து சுட்ட ஒரு பஞ்சிங் மிஷினை தான் நான் யூஸ் கிழிஞ்சிருச்சு. ஸோ சொல்லனாலும் என்னமோ. ஓகே, இப்போ இதை அப்படியே மடிச்சுட்டு இந்த 2 செட் போட்டை அமுக்கிட்டு அவ்வளோ அமுக்கலை. ஸோ ஒரு சைடு கீழே கம்மை போட்டு கட்ட போகிறேன். அதாவது இந்த சைடு கீழே கொஞ்சம் தொலை மாட்டேங்குது. ஓகே, இந்த வீடியோ இந்த ஷார்ட்ஸும் ரொம்ப நேரத்துக்கு வராது. இப்போ கூட கொஞ்சம் டைம் தான் இருக்குது, அதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஒன்லி 3 minutes. வீடியோ இருக்க தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். தெரியாது, எப்படி அப்லோட் பண்ணணும்னு தெரியாது. ஓகே, இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் ஒரு 2 இந்த சைடும் கம் போட்டு ஒட்டியிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த ஓப்பன் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் மாதிரி இப்படி வந்துருக்கோம். ஸோ இந்த பேக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் கிஃப்டை வெயிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.